கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால், நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினால். ஆமென். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு போதிக்கையில் சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை தான் இந்த ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து செய்யும் அற்புதங்களை காணவும் அவருடைய வல்லமையில் பயனடையவும் ஓடி வந்தார்கள். மற்றும் இயேசு கிறிஸ்து 5 அப்பம் 5000 பேர்களுக்கு போஷித்தார். மற்றும் பலர் இயேசுவை ராஜாவாக்க விரும்பி அவரை பின்பற்றினார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜனங்களின் ஆத்துமை தேவையை உணர்ந்து சத்தியத்தை பிரசங்கித்த வேளையில் இது கடினமான உபதேசம் என்று ஜனங்கள் திரும்பி போக ஆரம்பித்து விட்டனர் என்று யோவான் 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து ஜனங்களின் ஆத்மா தேவைக்கேற்ப சத்திய வார்த்தைகளை போதிக்கிற போது அவர்களால் அலட்சியம் செய்யப்பட்டு விட்டது. சத்தியத்தை வெறுத்து ஒதுக்கினார்கள். கடினமான உபதேசம் என்றார்கள். இன்றும் அதேபோல் கிறிஸ்துவின் சத்தியத்தை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு வல்லமையையும் அற்புத அடையாளங்களையும் மிகுந்த ஆர்வத்துடன் தேடுவதால் சத்தியத்திற்கு முக்கியத்துவம் தரப்படுவது இல்லை. போலியானதோர் வல்லமையினால் இழுக்கப்படுகிறார்கள். இதை அறிந்து கொண்ட சுவிசேஷ ஊழியர்கள், போதகர்கள் தங்களை ஒரு வல்லமை மிகுந்தவர்களாகவே அடையாளப்படுத்துகிறார்கள். இதனால் அநேக கிறிஸ்தவ சபைகளில் இந்த போலியான வல்லமை அநேகரை வழி தவறி போக பண்ணுகிறது. வல்லமை என்று ஆவியின் எழுப்புதலுக்கும் அக்கினி அபிஷேகம் என்று சொல்லி அதற்கும் வல்லமையான ஆராதனை என்று போலியான அற்புதங்களுக்கும் முக்கியத்துவம் தருகிறார்கள். சத்தியத்தை போதிப்பதற்கு முக்கியத்துவமும் நேரமும் ஒதுக்கப்படுவதே இல்லை. அநேக சபை பிரசங்க வேலைகளில் ஜனங்கள் கேட்க மனதில்லாமல் சிலர் தூங்குகிறார்கள், சிலர் மொபைல் நோண்டிக்கொண்டே இருக்கிறார்கள். வல்லமையினால் இயேசுவை போல வாழ முடியாது. சத்தியத்தை பின்பற்றினால் இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற முடியும். பிரியமானவர்களே, ஆமேன். காட் பிளஸ் யூ.